உங்களை ரகசியமாக ஆட்டி படைக்கும் டார்க் சைக்காலஜி. இந்த உலகத்துல உங்களை அழிக்க நினைக்கிற ஒருத்தன் உங்க கிட்ட கத்தியோடவோ துப்பாக்கியோடவோ வரமாட்டான். அவன் ரொம்ப மென்மையான குரல்ல உங்களை ரொம்ப கேர் பண்ற மாதிரி தான் வருவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கூட பேசி முடிச்ச அப்புறம் நீங்க எப்போவாச்சும் காரணம் இல்லாமல் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சுயமரியாதையை இழந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அவங்க உங்களை திட்டல, அடிக்கல, ஆனா அவங்க கூட பேசிட்டு வெளியே வரும்போது, நான் ஏன் இவ்வளவு கேவலமா ஃபீல் பண்றேன், நான் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா, நான் பண்ணினது அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல அந்த எண்ணத்தை தூக்கி எறியுங்க. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களோட எம்பத்தியை உங்களுக்கு எதிராவே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்க மனச ரகசியமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டார்க் சைக்காலஜில இத சைக்கலாஜிக்கல் பாரசிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒட்டுண்ணி எப்படி ஒரு உடம்புக்குள்ள போய் அதோட இரத்தத்தை உறிஞ்சுமோ, அதே போல உங்க மன அமைதியை உறிஞ்சுற ஒரு நச்சு மனிதர் உங்க கூடவே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஆபத்தான மனிதர்கள் உங்களை எப்படி ரகசியமா கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற 5 முக்கியமான டார்க் சைக்காலஜி டெக்னிக்குகளையும் அதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல் ஷீல்ட்ஸையும் பார்க்க போறோம். வீடியோவோட 5வது பாயிண்ட்டும் அதுக்கான தீர்வும் உங்க வாழ்க்கையை, நீங்க மனிதர்களை பார்க்கிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சவங்களை உடனே மேனிபுலேட்டர் அப்படின்னு லேபிள் பண்ணிடாதீங்க. மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, சுயநலமா நடந்துப்பாங்க, கோபப்படுவாங்க. ஒரே ஒரு நாள் நடக்கிற சம்பவம் எதையும் நிரூபிக்காது. நமக்கு முக்கியம் ரிப்பீட்டட் பேட்டர்ன். அதே பழக்கம் மீண்டும் 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 உங்களை நோக்கி நடக்குதா? நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்க கிட்ட பேசும்போதும் கில்ட்டியா, கன்ஃபியூஸ்டா, பயத்தோட ஃபீல் பண்றீங்களா? அப்பன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ரொம்ப சீரியஸா கவனிச்சாகணும். முதல் டெக்னிக் கோர்சிவ் டெப்ட் கிரியேஷன். இது எப்படின்னா, அவங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கணக்கு நோட்டை வச்சிருப்பாங்க. நீங்க எப்போவாச்சும் அவங்க கிட்ட நோ சொன்னா உடனே அந்த கணக்கு நோட்டை திறந்து காட்டி உங்களை ஒரு குற்றவாளியா மாத்துவாங்க. ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க ஃப்ரெண்டோ இல்ல பார்ட்னரோ உங்க கிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல செம்ம வேலை இருக்கு, இல்ல உடம்பு முடியல. நீங்க ரொம்ப இயல்பா, சாரி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, ஆபீஸ்ல வேலை இருக்குடா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நார்மலான ஆளு என்ன சொல்லுவான்? அப்படியாடா, சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ஒரு மேனிபுலேட்டர் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் உடனே ஒரு நாடகத்தை ஆரம்பிப்பான். சரி விடுடா, எனக்கு தெரியும் உனக்கு எப்பவுமே உன் வேலை தானே முக்கியம். நான் அன்னைக்கு உனக்காக நைட் எல்லாம் தூங்காம அந்த உதவி பண்ணினேன் பாரு, என்னை சொல்லணும். இங்கே என்ன நடந்ததுன்னு கவனிச்சீங்களா? நீங்க மறுத்தது ஒரு சாதாரண உதவியைத்தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பழைய கதையை எடுத்து, நான் உனக்கு பண்ணின உதவிக்கு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கே அப்படின்ற கில்ட்டை உங்க மனசுக்குள்ள விதைச்சுட்டான். உடனே நீங்க பயந்து போய், ஐயோ அப்படிலாம் இல்லடா, சரி விடு, நான் அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன், உன் கூட வர்றேன் அப்படின்னு உங்களோட சொந்த சுயமரியாதையையும் வேலையையும் தூக்கி போட்டுட்டு அவங்க பின்னாடி போவீங்க. இதுதான் உங்களை அறியாம நீங்க அவங்க கிட்ட விழுகிற முதல் வலை. இரண்டாவது டெக்னிக் கேஸ்லைட்டிங்கோட அடுத்த கட்டம் எபிஸ்டமிக் இன்வாலிடேஷன். அதாவது நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாத்தி சொல்லி உங்கள் சொந்த மூளையையும் ஞாபக சக்தியையும் நீங்களே சந்தேகப்பட வைப்பது. போன வாரம் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரு, நான் இந்த சனிக்கிழமை கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரே தான் சொல்லி இருப்பாரு. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. சனிக்கிழமை வந்ததும் நீங்க கேப்பீங்க, ஏன் இன்னும் கிளம்பல? உடனே அவர் ரொம்ப அசால்ட்டா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஆச்சரியத்தோட சொல்வாரு, நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்க அதிர்ச்சியாகி, இல்ல போன செவ்வாய்க்கிழமை நைட் சாப்பிடும்போது நீதானே சொன்ன அப்படின்னு கேப்பீங்க. உடனே அவர் உங்க கண்ணை பார்த்து ரொம்ப அமைதியா நம்பிக்கையா சொல்வாரு, உனக்கு எப்பவுமே ஓவரா யோசிச்சு பழக்கம், உனக்கு மெமரியில தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நீயாகவே ஏதோ கற்பனை பண்ணிட்டு என்ன குறை சொல்ற. இப்போ அடுத்த சில நிமிஷங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு உங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேனோ, அவர் சொன்னதை நான் தான் தப்பா ஞாபகம் வச்சிருக்கேனோ, எனக்குத்தான் ஏதோ பிரச்சனை இருக்கோ. அவங்க பண்ணின தப்பை மறைக்கிறதுக்காக உங்க சொந்த ஞாபக சக்தியையே, உங்க புத்தியையே அவங்க சந்தேகப்பட வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல நீங்க உங்களோட சொந்த சிந்தனையையே நம்ப மாட்டீங்க. எந்த ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னாலும் அவங்க கிட்ட போய் நிப்பீங்க. அதாவது
உங்களோட ரியாலிட்டியை அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. மூன்றாவது டெக்னிக் இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அன்பு எனும் போதைப் பொருள். இதுதான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு முழுசா அடிமையாக்குற மிக கொடூரமான டார்க் சைக்காலஜி டெக்னிக். ஏன் நம்மளால இந்த மாதிரி நச்சு மனிதர்களை விட்டு வெளியில வர முடியறது இல்ல தெரியுமா? ஏன்னா அவங்க எப்போதுமே கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. சில நாட்கள் உங்களுக்கு அளவு கடந்த அன்பை கொட்டுவாங்க, கிஃப்ட் வாங்கி தருவாங்க, நீதான் என் உலகம் அப்படின்னு வானலாவ புகழ்வாங்க. நீங்க நினைப்பீங்க, அப்பாடா எல்லாமே சரியாயிடுச்சு, இவர் எவ்வளவு நல்லவர். ஆனா அடுத்த நாளே எந்த காரணமும் இல்லாம ரொம்ப குளிர்ந்த பாறையா மாறிடுவாங்க. உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. நீங்க மெசேஜ் பண்ணா பதில் வராது. இது ஒரு கேஸ்னோவில் இருக்கிற சூதாட்ட மிஷின் மாதிரி. ஒவ்வொரு முறையும் காயின் போடும்போது பணம் வராது. ஆனா என்றோ ஒரு முறை பணம் வரும் என்ற ஆசையில தான் மனுஷங்க மீண்டும் மீண்டும் காயின் போடுவாங்க. அதே போலத்தான் அவங்க எப்போவாவது காட்டுற அந்த கொஞ்சோண்டு அன்பு துணுக்குக்காக நீங்க அவங்க பண்ற எல்லா கொடுமைகளையும் பொறுத்துக்கிட்டு அவங்க கூடவே இருப்பீங்க. உங்க மூளையில டோபமீன் அப்படின்ற கெமிக்கலை வச்சு அவங்க விளையாடுறாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான்காவது டெக்னிக் ஆங்கர் டிஸ்ட்ரக்ஷன். உங்களை தனிமைப்படுத்துவது. ஒரு மேனிப்புலேட்டருக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். என்ன தெரியுமா? உங்களை சுத்தி நல்ல மனிதர்கள் இருந்தா அவங்க உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற பயம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களோட ஆங்கர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்ட பத்தி பேசுவாங்க. மச்சான், அந்த ஃப்ரெண்ட் உன்னை பத்தி வெளியில தப்பா பேசுறான்டா, அவன் கூட அதிகமா பேசாத. அடுத்து உங்க ஃபேமிலிய பத்தி, உன் அம்மாவுக்கு உன்னை புரியவே இல்ல, இந்த உலகத்துல உன்னை உண்மையா புரிஞ்சுகிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஆரம்பத்துல அவங்க உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நாளாக நாளாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஃபேமிலியை விட்டு நீங்க தள்ளி வந்திருப்பீங்க. கடைசியில பார்த்தா உங்க உலகத்துல அந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருப்பார். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் கெட்டவங்களா தெரியுறாங்க, இந்த ஒருத்தர் மட்டும்தான் நல்லவரா தெரியுறாருன்னா தயவு செஞ்சு முழிச்சுக்கோங்க. You are being isolated. ஐந்தாவது டெக்னிக் டார்க் சைக்காலஜிலேயே மிகவும் ஆபத்தான டார்வோ டெக்னிக். டார்வோ அப்படின்னா டினை, மறுப்பது, அட்டாக், தாக்குவது. ரிவர்ஸ் விக்டிம் அண்ட் ஒஃபெண்டர். பாதிக்கப்பட்டவரை குற்றவாளியாகவும் குற்றவாளியை பாதிக்கப்பட்டவராகவும் மாற்றுவது. நீங்க ஒரு நியாயமான பிரச்சனையை கையில் எடுத்துட்டு அவங்க கிட்ட பேச போவீங்க. நீ நேத்து எல்லார் முன்னாடியும் என்னை கிண்டல் பண்ணி பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் அப்படி பண்ணின அப்படின்னு ரொம்ப தெளிவா கேப்பீங்க. ஒரு மேனிபுலேட்டர் உடனே டார்வோவை பயன்படுத்துவான். 1. டினை, நான் உன்னை கிண்டலே பண்ணல. 2. அட்டாக், உனக்கு எப்பவுமே என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு, நீ எவ்வளவு சுயநலவாதி தெரியுமா. 3. ரிவர்ஸ் விக்டிம் அண்ட் ஒஃபெண்டர். நான் உனக்காக எவ்வளவு பண்றேன், நீ என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே, எனக்கு நெஞ்சு வலிக்கும் போல இருக்கு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த 10 நிமிஷத்துல அவங்க பண்ணின தப்பு மறந்து போயிருக்கும். அவங்க அழ ஆரம்பிப்பாங்க, இல்லனா கோபப்பட்டு போன வைப்பாங்க. நீங்க ஓடி போய், ஐயோ சாரிப்பா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு நீங்களே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, பாதிக்கப்பட்ட ஆள் நீங்க, ஆனா மன்னிப்பு கேட்கறதும் நீங்க தான். இதுதான் டார்வோ டெக்னிக். உங்ககிட்ட இருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் வச்சே உங்களை வீழ்த்துற வித்தை. உங்களை எப்படி பாதுகாப்பது? சைக்கலாஜிக்கல் ஷீல்ட்ஸ். சரி, இந்த மாதிரி ஆட்களிடம் இருந்து உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறது? 3 சக்தி வாய்ந்த வழிகள். 1. த கிரே ராக் மெத்தட். சாம்பல் பாறை முறை. ஒரு மேனிபுலேட்டருக்கு தேவை உங்களோட எமோஷனல் ரியாக்ஷன். நீங்க கோபப்பட்டா, அழுதா, விளக்கம் அளித்தால் அவங்களுக்கு வெற்றி. அதனால் அவங்க கிட்ட ஒரு சாம்பல் நிற பாறை மாதிரி மாறுங்க. அவங்க என்ன சொன்னாலும் உணர்ச்சி இல்லாத குரலில், ஓ அப்படியா, சரி, ஓகே, அவ்வளவுதான். நீங்க எந்த ரியாக்ஷனும் தரலனா அவங்களால உங்களை மேனிபுலேட் பண்ண முடியாது. 2. ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப். விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள். நோ என்பது ஒரு முழுமையான வாக்கியம். என்னால முடியாது, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். இதற்கப்புறம் அவங்க என்ன நாடகமாடினாலும் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 3. பிரேக் த ஐசோலேஷன். உங்களை விட்டு விலகிய உங்க நல்ல நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் மீண்டும் பேசுங்கள். வெளியில் இருக்கும் ஒரு மனிதனின் பார்வைதான் உங்களுக்கு உண்மையான நிஜத்தை காட்டும். வார்த்தைகளை நம்பாதீங்க, பேட்டர்னை பாருங்க. ஒருத்தர் பேசுற வார்த்தை பொய்யா இருக்கலாம், அவங்க கொடுக்கிற விளக்கமும் பொய்யா இருக்கலாம், ஆனா அவங்க தொடர்ந்து பண்ற செயல்கள் என்னைக்குமே உண்மையை காட்டிடும். உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்க மாட்டார், உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ள மாட்டார், உங்க நோவை மதிப்பார், உங்களோட எல்லைகளை புரிஞ்சுக்குவார். இந்த வீடியோ உங்களோட கண்களை திறந்திருந்தா உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.
டாக் சைக்காலஜி மற்றும் மனித நடத்தைகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க.